ஒருவேளை இந்த பதட்டம் நீடிக்கும் பட்சத்தில் உங்கள் வண்டிகளை எல்லாம் பெட்ரோல் எப்படியும் நிறச்சி வச்சுப்போம். நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. ஒரு குழந்தைங்கள வச்சுட்ருக்கவங்க, வயதானவங்க வீட்டில் இருக்கவங்க, ஒரு ப்ரெக்னென்ட் உமன்ஸு, மாசமாக இருக்கிற பெண்கள் இருக்கிற வீட்டில் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சுயநலமாக யோசிச்சிடாதீங்க. நம்ம வண்டி நம்ம எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் எந்த கொடுக்கக்கூடாது அப்படி யோசிச்சிடாதீங்க. அது நமக்கு பல கருமாக்களை தான் கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது தேவையான நேரத்தில் நம்ம சாதாரண நேரத்தில் நம்ம செய்யாமல் விட்டால் கூட பரவாயில்ல, இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைக்காது. புரிஞ்சதுங்களா? இப்போ பெட்ரோல் வரல அப்படின்னா ஆட்டோக்காரங்கள்லாம் ரொம்ப விலையேற்றிடுவாங்க, டாக்ஸிக்காரங்கள்லாம் ரொம்ப விலையேற்றிடுவாங்க. ஸோ அதை அவங்களால கொடுத்து போக முடியாமையோ, அல்லது அந்த நேரத்தில் இப்போ ஒரு 4 டாக்ஸி இருக்கிற இடத்துல ஒரு டாக்ஸி தான் அப்போ ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா, பெட்ரோல் விலையேற்றம் இருக்கும்போது. அப்படி அவங்களுக்கு அது கிடைக்காம இருந்தால் தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த வண்டி வாகனங்களை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை நீங்களே கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது, அந்த மாதிரி தேவையான உதவிகள், ஒரு மருந்து மாத்திரை, வயசானவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி தேவைகளை தயவு செஞ்சு செய்யுங்க. அது உங்கள் கருமக்களை தீர்த்து வைக்கும். அது 1 மடங்கு இல்லை, ஒரு 10 மடங்கு உங்களுக்கு, அதாவது தேவையான நேரத்தில் நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு 10 மடங்கு உங்கள் கருமாக்களை தீர்த்து வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.